ஃபஸ்ட்டு வந்து இந்த மகப்பேறு, குழந்தை பிறக்கக்கூடிய விஷயங்கள். விருச்சிக ராசியில கணவனோ அல்லது மனைவியோ இருந்தா, இந்த வருஷம் வந்து இந்த புத்திர பேறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லும்போது, நீங்க ஆரம்ப நிலையிலிருந்து மிகச் சரியாக எல்லா விஷயங்களையும் ஃபாலோ பண்ற மாரி இருக்கும். அதில கொஞ்சம் கவனக்குறைவாக நீங்க இருந்துடக்கூடாது. அப்படி இருந்தா நல்ல குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு. 2வது அந்த குழந்தை வளர்ப்பு. குழந்தைகள வந்து வளர்க்குறீங்க, அதுக்கான பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நீங்க வந்து முழுக்க முழுக்க பாசத்த மட்டுமே காண்பித்து வளர்க்கக்கூடாது. எந்தெந்த இடத்துல எப்படி கண்டிப்பு தேவையோ, அத வந்து நீங்க செய்யணும். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ராசிக்கு நல்ல பலன்கள் சிறப்பா இருக்குன்னு சொன்னா, நம்ம பலன்கள் எல்லாம் சொல்லிடுவோம். நீங்க வீடு வாங்கலாம், நீங்க வந்து வெளிநாடு போலாம், பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டு. கொஞ்சம் சாதகமா இல்லன்னா, அதை எப்படி கையாள்வது, அணுகுவதுன்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்படி சொல்லும்போது தான் என்ன ஆயிடும்னு சொன்னா, உங்களுக்கு நம்ம வந்து ஒரு அட்வைஸ் குடுக்குற மாதிரி ஆயிடும். அத நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கட்டாயம் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்ப இந்த வருஷம் எதனால பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா, குழந்தைகளால பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்ப எப்படி அவாய்ட் பண்ண முடியும்? அவங்கள ஒழுக்க சீலர்களாக வளர்க்க முற்படணும். குருன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் புத்திர காரகன்னு நம்ம சொல்றோம். அப்படிப்பட்ட அந்த புத்திர காரகன் பலமாக இல்ல, 8ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்காருன்னு சொன்னா, அந்த குழந்தைகளுக்கு இப்ப சாதகமா இல்லாத நேரம் அப்படின்றது அர்த்தம். நீங்க துணையா இருக்கணும், பக்கபலமா இருக்கணும். அவங்கள எல்லாத்துக்கும் குறை சொல்றது, கண்டிக்கிறது, மத்தவங்களோட கம்பேர் பண்றது செய்யும்போது, அவங்களுக்கு இன்னும் பிரச்சனை அதிகமாகும். அப்பதான் அவங்க தவறான வழியில போவாங்க. அதனால பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்கள்ல இந்த வருஷம் நீங்க வந்து ரொம்ப ப்ராப்பரா, ரொம்ப கரெக்ட்டா நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். பணம் வருதுன்னு சொன்னாலே, அதில முதல்ல எவ்வளோ முடியுமோ, அத வந்து சேமிக்கிறதுக்காக நீங்க கத்துக்கணும். புதுசா சேவிங்ஸ் அக்கவுண்ட்லாம் நீங்க வந்து தொடங்கலாம். சின்ன சின்னதா கொஞ்சம் கொஞ்சமா சேமிக்கிற மாரி நகை சீட்டுலாம் போடுவாங்க இல்லையா? அதெல்லாம் நீங்க கரெக்டான இடத்துல போடலாம். பணத்த சேமிக்கணும். பிள்ளைகள் விஷயத்தில ப்ராப்பரா இருக்கணும். எந்த ஒரு காரியம் செய்தாலும், அதற்கு ஒரு மாற்று வழி உங்களிடத்துல இருக்கணும். அது சரியா வரல, அதில வந்து தடை ஏற்படுதுன்னா, இத செஞ்சா இந்த சப்போர்ட் எடுத்துக்கிட்டா, அத வந்து நம்ம சக்சஸ் பண்ணலாம். இப்படியாக பிளான் பண்ணிட்டீங்கன்னா, இந்த வருஷம் எல்லாவற்றையும் சாதிக்கலாம்.